நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட்டை உங்களோட இமேஜ்க்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களோட இமேஜ் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இமேஜ்க்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஷன் ரன் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது நமக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சிம்பிள். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. வழக்கம் போல தான் அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 ஃபைல் இருக்கும். ஒரு ப்ரஷ் ஃபைல், ஒரு ஆக்ஷன் ஃபைல். ஓகேங்களா? இந்த 2 ஃபைலையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் ஃபோட்டோஷாப் உள்ளே போயிட்டு இம்போர்ட் ப்ரஷஸ் அப்புறம் இம்போர்ட் ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் அந்த ஆக்ஷனையும் ப்ரஷையும் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோக்கு தான் நம்ம வந்து அந்த எஃபெக்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ லேயர் கொடுங்க. ஓகேங்களா? நியூ லேயர் கொடுத்து அந்த லேயருக்கு BRUSH அப்படின்னு நேம் கொடுங்க. ஓகேங்களா? ப்ரஷ்னு நேம் கொடுத்துட்டு எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும், கேப்ஸில் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கலர், நீங்கள் ஒரு சாஃப்ட் ஒன் ப்ரஷோ இல்லை ஹார்ட் ஒன் ப்ரஷோ எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை இப்படி என்னோட சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் பென் டூல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா, குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். மேலே செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்னோட சப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். பாருங்கள். சாரி, ஆக்சுவலாக கேனாட் ஃபைண்டுன்னு வருது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் ப்ரஷ் லேயரில் வச்சிருக்கிறேன். இப்போது பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நியூ லேயரில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அதனால் வந்து செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ரஷ் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் லேயரில் ஃபில் பண்ணிடாதீங்க. ப்ரஷ் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆல்ட் டெலிட் கொடுத்தனா நான் ஃபர்க்ரவுண்ட் கலர் என்ன கலர் வச்சிருக்கணும் அந்த கலர் வந்து உள்ள ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் D, அதாவது D செலக்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு தனியாக ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயரில் என்னோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே என்னோட பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் லேயர் லாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட லேயர் பேனலில் இருக்க வேண்டிய செட்டப். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோட் பண்ண அந்த ஆக்ஷனை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஆக்ஷன் பேனல் கிளிக் பண்ணுறேன். மாடர்ன் ஆர்ட் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ப்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதோ, ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் உங்களோட இமேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்புட் பண்ணுற அந்த இமேஜோட சைஸ் வந்து, அதாவது குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 75 அப்புறம் வந்து இந்த 150 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 300 ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா இந்த வர அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து ஆக்ஷன் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் டைமிங் தான். இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு ஆக்ஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஆக்ஷன். அவுட்புட் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இந்த அவுட்புட்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இதில் இருக்கிற இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் வந்து எனக்கு அன்வான்டாக இருக்குது, இந்த க்ரீன் வந்து அன்வான்டாக இருக்குது, அதை நான் வேணுன்ற இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியும். இப்போது லேயர் பேனல் போங்க. லேயர் பேனலில் மேலே ப்ரஷ் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபோல்டரை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த 4 கலர் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்க்ரவுண்ட் எலிமெண்ட் மேலே வந்து கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 லேயர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் ஃபில். ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் லேயர் இருக்கும். இந்த ப்ரஷ் லேயரோட இது வந்து கிளிப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்தடுத்த கலர் இருக்கும். நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணக்கூடாது. கலருக்கு கீழே இருக்கிற இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே தான் இருக்குது. செலக்ட் பண்ணி லைட்டாக இப்படி மூவ் பண்ணுறேன் ஆரஞ்சு லேயரை. ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது ரெட்டு கொஞ்சம் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் ரெட்டு கீழே இருக்கிற இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வைக்கலாமா? ஓகே,
ஓகே கண்ணு மறைக்குது. ஓகே இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ரீசைஸ் பண்ணனா கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு ரீசைஸ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது க்ரீன் லேயருக்கு கீழே இருக்கிற இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லோ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வேணுன்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்டையும் நீங்கள் வந்து வேணுன்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபோல்டர் அடுத்து இருக்கிற ஃபோல்டர். ஓகேங்களா, இதில் பாருங்கள் இந்த ப்ரஷ் கலர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் லேயருக்கான ஃபோல்டர். பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த கலர்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் சைடில் இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் இதெல்லாத்தையும் நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சூப்பரான எஃபெக்ட்டை உங்களோட இமேஜ்க்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆர்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோஸ் வந்து போர்ட்ரேட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வேறு ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் இந்த ஆக்ஷனை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.